Hi friends, Assalamualaikum. Welcome to my Rose channel. இன்னைக்கு நம்ம சந்திராயன் 3 தான் பேப்பர்ல பண்ண போறோம். என்னடா அது லான்ச் ஆகி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இத்தனை நாள் கழிச்சு பண்றாளேன்னு பார்க்காதீங்க. இப்போதான் எங்கள் ஸ்கூலில் பண்ண சொன்னாங்க, அதனால தான். அதுக்கு ஒரு A4 ஷீட்டில் 8.5 சென்டிமீட்டருக்கு அளவெடுத்து கட் பண்ணிக்கணும். எப்படின்னா வந்து இங்கே 8.5 சென்டிமீட்டர் இருக்கா, இங்கேருந்து அப்படி நேராக இப்படி நேராக கோடு கிழிச்சு 8.5 சென்டிமீட்டருக்கு 2 கட் பண்ணி எடுத்துக்கணும், 2 பீஸ். அதே மாதிரி 8.5 சென்டிமீட்டருக்கு அளவு எடுத்து இது மாதிரி ஒன்று இன்னொன்று பண்ணிவிட்டு இதை இந்த சைடு கம் அப்ளை பண்ணிவிட்டு சுருட்டி ஒட்டிக்கணும். அதாவது ரவுண்டாக நாம் சுருட்டுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்களும் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ நான் ரோல் பண்ணி ஒட்டிட்டு நான் காட்டுறேன். நான் சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி 2 பேப்பர் கட் பண்ணணுண்டு. ஒன்று அப்படியே ஒட்டி வச்சுக்கோங்க, இன்னொன்று பாதியாக கட் பண்ணிடுங்க. இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்களா 3 இருக்கேன்ட்ட இதை ஒன்று இந்த சைட்லேயும் இன்னொரு ஒரு ரோல் பண்ணி கட் பண்ணது அந்த சைட்லேயும் வச்சு ஒட்டிடணும். கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. நான் எப்படி ஒட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒன்று செய்யணும்ல, அதுக்காக நம்ம 2 சைஸில் ஒரே மாதிரி அளவு எடுத்து வச்சுருப்போம். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்கும்ல, அந்த பேப்பரை நான் மடிக்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்களும் மடித்து எடுத்துக்கோங்க. அந்த ஐஸ்கிரீம் கோன் ஐஸ்கிரீமுக்கெல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான். அளவு மடிக்கிறப்ப அளவு எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சாதாரணமாக அப்படி தான் மடிச்சுட்டு ஒட்டினேன். ஃபஸ்ட்டு பெருசாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் சின்னதாக இருந்துச்சு. இது 3ஆவது தாட்டி பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அதே தவிர பண்ணிடுவீங்கன்னு தான் நான் சொல்லிடுறேன். வச்சு பார்த்துக்கோங்க, மடிக்கிறப்பயே வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. இதையும் நேராக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வளைவு கோணல் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் கட் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பார்த்திங்களா. மேலே இது மாதிரி பண்ணிவிட்டு அதை ஒட்டிக்கணும். அங்கே கம் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே விட்டு ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம ஐஸ்கிரீம்க்கு கீழே உள்ள இது மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி 2 பண்ணிவிட்டு கீழே நம்ம 2 சைடும் ஒட்டியிருந்தோம்ல, அந்த இடத்துலையும் நான் ஒட்டியிருக்கேன்ல, அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பண்ணி கீழேயும் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நான் காட்டுற இடத்துலலாம் இந்த பிளாக் கலர் ஸ்கெட்சை கொடுத்துக்கோங்க, ஒரு அவுட்லைன் மாதிரி. இப்போ அதே மாதிரி குட்டியாக 2 செஞ்சுருக்கேன். அதையும் இந்த 2 சைட்லேயும் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரிலாம் ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி நான் முன்னாடி கட் பண்ணி வச்சுட்டேன் வரைஞ்சி. இதை இந்த தேசிய கொடி மாதிரி வரைஞ்சிருக்கலாம். அது மேலேயும் இப்போ நான் காமிச்சேன்னா அதை நான் வச்சுருக்கேன்ல, அந்த இடத்துலையும் வச்சு ஒட்டிடணும். இப்போ இந்த பஞ்சு இருக்குல்ல, பஞ்சு கொஞ்சம் எடுத்து நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல உள்ளே கொஞ்சம் விட்டுருங்க. வெளியிலையும் கொஞ்சம் தெரிகிற மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க, அப்போ தான் ஒரு புகை மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு அதை ஒட்டி கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கோங்க. அப்புறம் அட்டைப்பெட்டியை கொஞ்சம் நறுக்கி அதில் குச்செல்லாம் வச்சு நல்லா டேப் போட்டு நல்லா ஒட்டி, இப்போ நிறையா டேப் போட்டு ஒட்டிட்டேன், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த ராக்கெட்டை வச்சிட்டேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. அது என்னென்னா அந்த அட்டைப்பெட்டிக்கு பெயிண்ட் அடிச்சுக்கோங்க, இல்லைன்னா கலர் பேப்பரை கொடுத்துக்கோங்க. அதான் கொஞ்சம் பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இந்த தப்பை நான் கடைசியாக தான் சரி பண்ணேன். நீங்கள் முன்கூட்டியே அட்டைப்பெட்டியில் பெயிண்ட் அடிச்சிருங்க, இல்லைனா கலர் பேப்பர் ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ ஃபைனல் லுக்காக பார்க்க இப்படி தான் இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய்.